ஹாய் கைஸ், இன்னையோட vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ட்ரிப்புக்கு கிளம்ப போகிறோம்ல. ஸோ அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸு தான் பேக் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ஸுங்கெல்லாம். ஸோ இதுதான் அந்த வந்து சூட்கேஸு ட்ராலி தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஜிப்பு மாதிரி நம்மளுக்கு ஒன் ஜிப் கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நம்ம ஹேங்கிங் வந்து மேலே தூக்கிக்கலாம், ப்ரெஸ் பண்ணால் கீழே வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ சில சூட்கேஸ்லாம் பிடிக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கும், வெயிட் தூக்கி போக முடியாது. ட்ராலினா அப்படி தள்ளிக்கிட்டே போயிடலாம். இதில் வந்து நம்மளுக்கு நம்பர்ஸ்லாம் வர இருக்கும், நம்பர் லாக்லாம். ஸோ அதெல்லாம் எதுவும் நோண்டிடக்கூடாது. அதை வந்து எதுவும் தொடாமல் அதை டச் பண்ணாமல் எதனா லாக் ஆகிடுச்சின்னா திறக்க முடியாது ஆகிடும்னு சொல்லிவிட்டு நான் அதை வந்து எதுவுமே டச் பண்ணல. இது வந்து எனக்கு கிஃப்டாக கிடச்ச ட்ராலி தான் இது. ஸோ இப்போ நம்ம பேக் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு லாஸ்ட் டேலேருந்து நான் எடுத்து வச்சுடுறேன், அப்போ தான் எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் சாரியும் ப்ளவுஸும் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் வந்து அவளோட ப்ளூ கலர் ஷர்ட் எடுத்து வச்சுருக்கேன். அண்டு வந்து வேட்டி வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் ஸ்டாக்கில் இருக்கும். ஸோ அதனால் புது வேட்டி எப்போவுமே வச்சுருப்போமா, யாருனா வச்சு கொடுப்பாங்க, இல்லை நம்ம யாருக்குனா வைக்கிறதுக்கோசம் வாங்கியிருப்போம், பட் கொடுக்காம வந்துருப்போம். அந்த வேஷ்டிலாம் நல்லா ஸ்டாக்கில் இருக்கும். ஸோ வேஷ்டி வச்சாச்சு. அப்புறம் என்னோடய ஒயிட் கலர் சுடிதாரு. ஸோ சுடிதார் வைக்கும்போது அழுக்காகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கவர்ஸ் வந்து யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கவரில் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் அவரோட ஒயிட்டு டிஷர்ட்டு அதுவும் நான் வந்து கவரில் போட்டு வச்சாச்சு. அப்புறம் ஜீன்ஸ், அவரோடது ஜீன்ஸு. ஸோ ஒரு 3 ஜீன்ஸ் கிட்ட மட்டும் நான் வந்து வச்சுட்டேன். அப்புறம் என்னோடய பிளாக் ஷர்ட்டு, ஸோ எனக்கு ஃபேவரட் ஷர்ட்டு, அது பத்திரமா வச்சுட்டு கசங்காமல் அப்படி வச்சுட்டேன். அப்புறம் வந்து உள்ளே போடுறதுக்கு வந்து 2 டிஷர்ட் நம்ம வாங்கியிருந்தோம்ல பிளாக் கலர், அதுவும் மேலே எடுத்து வச்சாச்சு. அப்புறம் அவரோட ஒரு பிங்க் டிஷர்ட் அது, ஸோ அதையும் வச்சாச்சு. அப்புறம் வந்து பிளாக் கலர் சுடி வந்து, ஸோ இது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு தான், வேறு எங்கேயும் சுடி போட்டிங்கன்னா டக்குன்னு போட்டுக்கிறதுக்கோசம் இந்த பிளாக் கலர் சுடி. ஸோ அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட் கலர் லெகின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஒயிட் கலர் சுடிதாருக்கு மேட்சாக ஒயிட் கலர் லெகின்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் ஜெகின்ஸு, ப்ளூ கலர் ஜெகின் ஒன்று ஆஃப் அது. அப்புறமா ஜீனோ ஆஃப் ஜீனு அதையும் வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் வந்து ஜீன் ஷர்ட் வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கோசம் ஜீன் ஷர்ட் வச்சுருந்தேன். ஸோ அதையும் இந்த சைடு ஓரமாக வச்சுட்டேன். இதெல்லாம் ஃபஸ்ட் டே போடுற மாதிரி இருக்கும், அதனால் மேலக்க வச்சுருக்கேன். அப்புறம் ஷார்ட்ஸ், ஏன்னா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ அங்கே வாட்டரில் குளிக்கிற மாதிரி இருந்தால் ஷார்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு 2 ஷார்ட்ஸ் அவரோடது. என்னோடய பேண்ட் ஒன்று, இந்த பேண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த கலரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த பேண்ட்டு. அப்புறம் வந்து ஆரஞ்சு கலர் டிஷர்ட் ஒன்று என்னோடது. ஸோ ஒரு டிஷர்ட் வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது 2 கலர்ஸ் பாருங்கள், ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. ஸோ இந்த கலர்ஸ் பார்த்தாலே ஒரு காமெடியாகவும் இருக்குது. ஸோ இது வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்கர்ட்டு, ஒரு ஷேப் வேரும் வச்சுருக்கேன், நார்மல் இன்ஸ்கர்ட்டை வச்சுருக்கேன், 2மே அங்கே வச்சாச்சு. அப்புறம் கர்ச்சீஃபு, எப்போவுமே கர்ச்சீஃப் ஒன்று வந்து விட்டுருவேன் எப்படியா இருந்தாலும். ஸோ அதனால் எமர்ஜென்சிக்கு ஒரு 3 கர்ச்சீஃப் வச்சுருக்கேன். ஸோ கர்ச்சீஃப் வச்சாச்சு. இன்னவர்ஸ்லாம் வந்து இந்த கவரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த கவரில் வச்சுருக்கேன். அது ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதில் வச்சுருக்கேன். ஸோ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் அயர்ன் பண்ணி நம்ம வைக்கணும். ஸோ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வைக்கலாம்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட்டு, சோப்பு, ப்ரெஷ் எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் தைலம் எங்கேனாச்சும் போகும்போது தான் நம்மளுக்கு ரொம்ப தலைவலிக்கும்னு சொல்லிட்டு தைலம் வச்சுருக்கேன். அப்புறம் டேப்லெட்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஒரு இடத்துக்கு போகும்போது தலைவலி, ஜுரம் வர மாதிரி இருக்கும், சில டைமில் லூஸ் மோஷன் ஆகும். ஸோ அதுக்கெலாம் டேப்லெட் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கவரில் போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கவரில் போட்டு நான் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்கப்பை. ஸோ மேக்கப் பேக் இருக்குது. ஸோ அந்த குட்டி மேக்கப் பேக்கில் வந்து எல்லாமே வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு இது டிமார்ட்டில் வாங்கினேன், 990 ருபீஸு. ஸோ அதில் வந்து வைக்க போகிறேன். டோனரு, மாய்ஸ்சரைசர், ப்ரைமர், ஃபவுண்டேஷன், காம்பேக்டு, ஐஷேடோ, லிப்ஸ்டிக்ஸு, ப்ளஷ்ஷு, ஐலைனர், காஜலு, மஸ்காரா எல்லாமே வச்சுட்டு, எல்லாமே என்னென்ன மேக்கப் ப்ராடக்ட்லாம் வேணும், செட்டிங் ஸ்ப்ரேலாம் வச்சு லாக் பண்ணி வச்சாச்சு. இது கொஞ்சம் வந்து இவ்வளோ தான் மேக்கப் ப்ராடக்ட், இதை வச்சு நம்ம பண்ணிடலாம். ஸோ அது வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆக்சலரிஸ்லாம் வேணும்னு சொல்லிவிட்டு ஹேர் பின்னு, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹேர் பின்னு. ஸோ நான் பூ வைக்கிற மாதிரி இருந்தாலும் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணால் ஹேர் பின் வேணும்னு சொல்லிட்டு நான் ஹேர் பின் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஹேர் பேண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
சில டைமில் வெயிலில் கச்சக்கச்சன்னு இருக்கும்னு சொல்லிட்டு ஏர் பேண்டு, அப்புறம் வந்து டிக்டாக் கிளிப்பு, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பொட்டு வந்து என்னென்ன பொட்டு வேணும்னு சொல்லிட்டு எல்லா பொட்டும் எடுத்துகிட்டு போக முடியாது சொல்லிட்டு எல்லாத்துலேருந்து ஒரு பொட்டு வந்து எடுத்து இந்த ஏர்பின் பக்கத்துலேயே வந்து இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வச்சுட்டேன். எனக்கு எவ்வளோ மூளை பார்த்திங்களா. ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு வாட்ச் எடுத்துகிட்டு போகலாம், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்ச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ சாரீக்கு மேட்சாக வந்து ஒரு செட் ஐட்டம். இது வந்து நான் மீஷோவிலேருந்து வாங்கியிருந்தேன், சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு செட் ஐட்டம் நல்லா வந்து இந்த சாரீக்கு செம்மையாக மேட்ச் ஆகும் இந்த செட் ஐட்டம். அப்புறம் ஒரு பிளாக் கலர் ப்ரேஸ்லெட்டு, அப்புறம் வந்து பேங்கிள்ஸ், ப்ளூ கலர் சாரீக்கு மேட்சாக வந்து பேங்கிள்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் ஒயிட் சுடிதாக்கு மேட்சாக வந்து இயர்ரிங்ஸு, அப்புறம் ஒயிட் பேங்கிள்ஸு, அப்புறம் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா சில்வர் இயர்ரிங்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும் சில்வர் இயர்ரிங்ஸு. அப்புறம் கண்ணாடி, இது வந்து சும்மா யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் அப்படியே போட்டு வச்சுருந்தேன், சரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி. இது வந்து டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடி மாதிரி இது. ஸோ கண்ணாடி, அப்புறம் வந்து ஒரு சீப்பு வேறு தொலைஞ்சு போயிடும், நான் ஒரு சீப்பு தான் வேறு வச்சுருக்கேன். அப்புறம் சீப்பு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஜிப்பு மேலே இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஜிப்பில் வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு கவரில் போட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ கவரில் போட்டு எல்லாமே நான் வச்சாச்சு. அண்ட் வந்து ஏர் ஸ்ட்ரைட்டனர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, ரொம்ப தலை கலையாமல் இருக்கிறதுக்கு ஏர் ஸ்ட்ரைட்டனர் வச்சுருந்தேன். புதுசு எங்கே போச்சுன்னு தெரில, ஸோ அதுக்கோசமே பழசை தேடி எடுத்துருந்தேன். இந்த ஏர் ஸ்ட்ரைட்டனர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிலிப்ஸ்து. நல்லா குட்டியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பர்ஃப்யூமு, ஏர் சீரமு, ஏர் ஸ்ப்ரே 3மே வந்து எடுத்தாச்சு. இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்பிட்றது. இது வந்து நான் டெய்லி சாப்பிட்டுருக்கனால ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு தேவையான நட்ஸு, சீட்ஸு, டேட்ஸ்லாம் வந்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில் நம்ம சாப்பிட்ணும் சரின்னு சொல்லிட்டு நான் இது போட்டிருக்கேன். அங்கே போய் அதை ஃபாலோ பண்ணுவேனான்னு தெரியல. ஸோ அதுவும் ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன், அதையும் எடுத்தாச்சு. அவ்வளோதான் நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். சிலது வந்து அயர்ன் பண்ணி மேலே பேக் பண்ணி வைக்கணும். ஸோ நான் வந்து அயர்ன் பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டேன், மேலே டவல் வச்சுட்டேன். ஸோ இங்கே வந்து மேக்கப் பேகு, லிப்ஸ்டிக் பேலட் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக் பேலட் வச்சாச்சு. அவ்வளோதான், நம்ம ஜிப் மூடிட்டு ஒரு 1 hour கழித்து கிளம்பிடுவோம். ஸோ உங்களுக்கு ட்ரிப்போட வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ப்ளீஸ் எனக்கோசம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். வச்ச பை.